நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டு பேச போகிற எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் ஆகட்டும், எழுத்தாளர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் ஆகட்டும், வழக்கறிஞர் அருள்மொழி ஆகட்டும், இவங்களும் வந்து நீண்ட காலமாக நாங்கள் வந்து அவங்க நம்ம கூட்டத்தில் வந்து கலந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் அவருங்க வந்து முயற்சி பண்ணோம். பாரதி கிருஷ்ணகுமார் சார் வந்து வாசகசாலை தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு எழுத்தாளர், படைப்பாளி. அந்த வகையில் இப்போ தான் வந்து அவங்க பிரபஞ்சன் சாரும் அப்படி தான் முதல் நிகழ்வு, இரண்டாம் நிகழ்வுக்கே பிரபஞ்சன் சாரை கூப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணோம். அப்புறம் சார் அப்போ உடம்பு முடியாமல் இருந்தாங்க, அதனால் வர முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் முழு நாள் நிகழ்வுக்கு கூப்பிட்டோம், அப்பயும் வேறு சில காரணங்களால் சாரால் வர முடியல. இந்த நிகழ்வில் வந்து இந்த 3 பேரும் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். வழக்கறிஞர் அருள்மொழி மேடம் வந்து எங்களுக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கலந்துக்கிற கூட்டங்கள் எல்லாம் நாங்கள் போய் பார்ப்போம், ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலே பெரிய மரியாதை இருக்குது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் வந்து சரி அவங்கள வந்து ஒரு நிகழ்ச்சியில் கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த படைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்கள் கூப்பிடல. பார்த்தினியம் வந்து அவங்க பேசுகிறதுக்கான ஒரு படைப்பாக எங்களுக்கு தோணுனதுனால நாங்கள் மேடம் கேட்டால் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாங்க. வந்துட்டு இருக்காங்க, வந்துடுவாங்க. இப்போ நிகழ்ச்சிகளை போயிடலாம். வழக்கம் போல் வாசகசாலையின் தூண்களில் ஒருவரான எழுத்தாளர் மனோஜ் துவக்க உரை வழங்குவார். வாசகசாலை நிகழ்வுக்கு வந்து இருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். வாசகர்களின் எண்ணிக்கைக்கு இணையாக எழுத்தாளர்கள் பெருகி கொண்டிருக்கும் காலம் இது. நல்ல விஷயம்தான், ஆரோக்கியமானதும் கூட. பிரச்சனை என்னவென்றால், பெருகி வரும் இந்த நூல் கடல்களுக்கு இடையே நல்ல முக்கியமான நல்ல நூல்கள், தரமான முக்கியமான நூல்கள் எல்லாம் கவனத்துக்கு வராமலே போய்விடுகின்றன. எந்த சலனமும் இல்லாமல், வந்த சுவடே கூட தெரியாமல் அமிழ்ந்து கிடக்கின்றன. எழுத்தாளர்களுக்கு நேர்கிற மிகப்பெரிய அவலம், சோகம் இதுதான். எங்காவது ஒரு குரல், அது நல்லதோ கெட்டதோ, நம் படைப்பை பற்றி வராதா என்று ஏங்கி கிடக்கிற அவலம். அந்த குறையை போக்குகிற பெரும் பணியை மிக திறம்பட செய்து வருகிறது வாசகசாலை என்னும் இந்த இலக்கிய அமைப்பு. மாதந்தோறும் பல்வேறு சிரமங்களுக்கிடையில் தொடர்ந்து சலிப்பின்றி ஒரு இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்கள். இதற்காக வாசகசாலை அமைப்பாளர்கள் அருண், கார்த்தி, பார்த்திபன், ஆர்டர் எப்படியும் மாற்றிக்கலாம், மற்றும் அந்த நட்பு ஒரு சின்ன நண்பர்கள் குழு அதை மிக அருமையாக செய்து வருகிறார்கள். இந்த நவீன இலக்கிய சூழலுக்கு அது மிகப்பெரிய பங்களிப்பை செய்து வருகிறது. வாசகசாலையின் அடுத்த கட்டத்துக்கும் அவர்கள் புதிதாக சிந்தித்து கொண்டு ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை செய்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதி தான் இந்த ஈழ தமிழ் எழுத்தாளர்கள் வரிசை. அதன் முதல் கூட்டம் இது. முதலாவதாக தமிழ்நதியின் பார்த்தினியம் நாவல் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அது குறித்து உரையாட மதிப்புக்குரிய எழுத்தாளர்கள் பிரபஞ்சன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் அவரை, பாரதி கிருஷ்ணகுமார், அருள்மொழி ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். வாசக அவர்களின் உரையை கேட்க நாம் எல்லாம் பேரார்வத்துடன் காத்திருக்கிறோம். விழா சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. வாசகசாலையின் ஈழத்தமிழ் எழுத்தாளர் வரிசையின் முதல் அரங்கிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற தமிழ்நதி அவர்களின் பார்த்தினியம் நாவல். அந்த நாவலோட சமர்ப்பணம் பேஜில் வந்திருக்கும். போரால் அலைக்கழிக்கப்பட்ட எத்தனையோ பர்ணிகளுக்கும் வானதிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதையோட நாயகன் நாயகிக்கு. ஸோ நம்ம வந்து நிறைய சொல்லலாம், பட் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் தினசரிகளில் வந்து ஒரு 8 காலமாகவோ டபுள் காலம் நியூஸாகவோ பார்க்கக்கூடிய செய்திகளுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய வழிங்கிறது, ஈழம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து என்னால் இல்லை, யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் உணரக்கூடிய அளவுக்கு நம்ம இது பண்ண முடியாது. பட் அதை வந்து ஒரு காட்சிப்படுத்தி விஷுவலாக பார்க்கும்போதோ, அதை தாண்டி இலக்கியத்தில் படைக்கும்போதோ அதனோட இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பை வந்து பேச வேண்டிய கடமை வந்து ஒரு இலக்கிய அமைப்பாக வாசகசாலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பினோம்.
அதுக்காக தான் ரொம்ப முன்னாடி அருள் சொன்ன மாதிரி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு சரியான சந்தர்ப்பத்தில் பண்ணுறதுக்கு இப்போ தான் வாய்ச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும், ஏன்னா எந்த முயற்சியாக இருந்தாலும் இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக 3வது வாரத்தில் 3வது நிகழ்வு இது. முதல் வாரம் வந்து கதையாடல் நடந்தது. போன வாரம் இதே அரங்கில் வந்து கவிஞர் இசை அவர்களுடைய முழு தொகுப்புகளுக்கான கூட்டம் நடத்தணும். இப்போ இந்த வாரம் பார்த்தினியம் சம்பந்தமாக. ஸோ அதற்கான உழைப்பு அப்படிங்கிறது வந்து நாங்கள் பண்ணிட்டா கூட பின்புலமாக இருந்து என்ன முயற்சியாக இருந்தாலும் ஆதரவளிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த சமயத்தில் வந்து ஆரம்பிக்கிறதோட நன்றி சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்பொழுது நிகழ்ச்சிக்கு போயிடலாம். முதல்ல வந்து வாசகர் பார்வை பிரிவில் பார்த்தினியம் நாவல் குறித்து தன்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக எழுத்தாளர் கிருஷ்ணமூர்த்தி மனோஜா பேசும்போது எழுத்தாளர் அறிமுகப்படுத்தினாங்க. அதையும் தாண்டி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணமூர்த்தியை பிடிச்ச அடையாளம் என்னன்னா ஒரு நல்ல வாசகர், ரொம்ப தீவிரமான வாசகர். முக்கியமான ஏதாவது ஒரு புத்தகம் வந்திருக்கு அப்படின்னா அது பற்றிய தன்னுடைய வாசகர் படித்த அனுபவத்தை வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துக்குவார். தன்னுடைய பிளாக்ல வலைப்பூலையும் தொடர்ந்து எழுதுவார். வாசகசாலையை பொறுத்த வரைக்கும் போன கதையாடல் நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டு நவீன விருஷம் இதழில் வந்த கதைகளை குறித்து பேசினார். அசோகமித்திரன் ஒரு கதையை எடுத்துகிட்டு ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். ஸோ வந்து அது எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் கிருஷ்ணமூர்த்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நட்டினிய பதிப்பகம் நடத்திய அமரர் சிங்காரமணி நாவல் போட்டியில் வந்து அவருடைய நாவல் அஞ்ஞாத வாசத்தின் ஆரம்ப நாட்கள் பரிசு பெற்றது. பிரபஞ்சன் ஐயா கையால் தான் பரிசு வாங்கினார்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய கையால் பரிசு வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ 2வது கூட்டம் பேசுகிறாரு. அது முக்கியமான ஒரு நாவல் குறித்து மிக 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 முக்கியமான ஒரு நாவல் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பும் பிரபஞ்சன் ஐயா முன்னாடியே அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கும் சந்தோஷம். ஸோ இப்பொழுது பார்த்தினியம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அழைத்து அமர்கிறேன். வாசகசாலையோட என்னோட தொடர்பு அது முகநூல் ஆரம்பித்த தருணத்துலேருந்து இருக்குது. நான் என்னுடைய வெப்சைட்டில் எழுதுகிற எல்லாத்தையுமே வாசகசாலை வழியாக ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த புத்தகங்கள் சார்ந்து இது நான் வாசிக்கிறேங்கிறத காட்டணுங்கிறதுக்காக இல்லை. அந்த புத்தகம் என்னுடைய வலைப்பு வழியாக ஒருத்தர் அதை வாங்கி வாசித்து நான் கண்டறியாத விஷயங்கள் அவங்க பார்த்துருந்தா கூட அது நான் எழுதின விமர்சனத்துக்கான ஒரு மிகப்பெரிய மரியாதையாக நான் இப்போ நினச்சிட்டு இருந்தேன். அதை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். பார்க்குற நண்பர்கள், இலக்கியம் வாசித்து என்னோட நண்பர்களாகிற பல பேருக்கு நான் வாசித்த புத்தகங்களையும் அவங்க வாசித்த புத்தகங்களையும் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன். பார்த்தினியம் நாவல் சார்ந்த பேசுனப்ப எனக்கு நான் அது உடனே ஏற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த நாவல் பற்றி இது வெளியிட்டப்ப முருகவேல் என்னை கூப்பிட்டுருந்தார். நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த நாவலோட வெளியீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அது முதல்ல புரியல, ஏன் இவர் என்னை அழுத்தி சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கும் எனக்குமான நட்பு வந்து அவருக்கு தெரியும். இவன் வந்து புரியாத கதையாக எழுதுறவன், இல்லை புரியாத கதையாக வாசிக்கிறவன், இவனுக்கு வந்து ஒரு கதை புரியாமல் இருந்தால் பட்டுன்னு பிடிச்சிரும். அப்போ பல யதார்த்தவாத கதைகள் அவர் படிக்கும் போதும் என்கிட்ட சொல்லுவார், பேசிட்டு உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னு. என்னால் அதை ஒரு தடவை கூட புரிஞ்சிக்க முடியல, ஏன் இவர் என்கிட்ட இப்படி சொல்லிட்டே இருக்காரு. அப்போ தான் அவர் சொன்னார், தமிழ் நதியோட பார்த்தினியம் நாவலை நீங்கள் வாசிக்கணும். கிட்டத்தட்ட 2 இணைக்கோடுகளாக நடந்துச்சு. வாசகசாலையோட அமைப்பு வந்து இந்த பார்த்தினியம் நாவல் சார்ந்து நீங்கள் பேசணும் வாசக சார்பா அப்படிங்கிறப்ப தோணுச்சு, சரி நான் கண்டிப்பாக வாசிக்கிறேன். இது ஒரு வாசிக்கிறதுக்கான ஒரு சான்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். முதல்ல இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வர ஒரு வாசகத்தோட தான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த நாவலுமே அந்த ஒரு வரியோட ஒரு ஆழத்தில் தான் போயிட்டே இருக்கு. நாவலுக்குள்ளேயே வருது, அதிகாரம் உருவாக்கக்கூடிய அகங்காரம் மோசமான பின்விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த நாவலோட ஒவ்வொரு பகுதியிலையும் என்னால் பார்த்துக்கிட்டே வர முடிஞ்சது. ஒரு நாவல் சார்ந்த ஒரு பேச்சோ இல்லை ஒரு படைப்பு சார்ந்த ஒரு பேச்சையோ நான் என் நண்பர்கள்ட்ட ஆரம்பிக்கும் போதே அவங்க சொல்லுவாங்க, இந்த படைப்புக்கு பின்னால் இருக்கிற அரசியலோட பிரக்னை உனக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த கான்சியஸ்னஸோட தான் நீ படிக்கிறியா. ஒரு நாவல், அது அரசியல் நாவலாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு நாவலாக இருக்கட்டும், அதுக்கு பின்புலமாக இருக்கிற சமூகத்துடைய பின்னணியை தெரிஞ்சுதான் நீ அந்த நாவலையோ படைப்பையோ அணுகிறியா அப்படின்ட்டு. அப்போ எனக்குள்ள இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்னொரு கேள்வி எழுந்துச்சு. ஒரு அரசியல் விஷயமே தெரியாத ஒருத்தன் கடையில் ஒரு நாவலை வாங்கினானா அப்போ அவனுக்கு அந்த நாவல் வேஸ்ட்னு அவன் வச்சுட்டு போயிடுவானா, அந்த கேள்வி தான் எழுந்துச்சு. அப்போ ஒரு நாவல் தன்னளவில் முழுமையடையணும். அது எந்த விதமான கருத்துக்கள், சமூக கருத்துக்களை கொண்டு இருந்தாலும் சரி, அரசியல் கருத்துக்களை கொண்டு இருந்தாலும் சரி, தன்னளவில் முழுமை. தெரிஞ்சவனுக்கும் அதோடைய ஆழத்தை நோக்கி அவன் போகணும், தெரியாதவனுக்கு அதோட முதற்படியாக அமையணும். இந்த 2 வகையிலையுமே தமிழ் நதி எழுதின பார்த்தினியம் நாவல் ஒரு முக்கியமான நாவலாக எனக்கு படுது. ஈழம் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு படைப்பூக்கமாகவும் ஒரு புனைவின் வழியாகவும் அதை நம்ம கிட்ட படைக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் நமக்கு கிடைக்கும். ஈழத்தோட பிரச்சனை என்ன ஒருத்தன், ஆனால் இது வந்து முழுமைக்கும் இது பேசலை. இந்திய ராணுவம் இலங்கைக்குள்ள வந்ததுல இருந்து மறுபடியும் இந்திய ராணுவம் அங்கிருந்து இங்க திரும்புற வரைக்குமான காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்களை பல்வேறு கதாபாத்திரங்கள் கொண்டு அதோட அப்படியே நஞ்சு புனிஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்த நாவலையும் 2 மைய கதாபாத்திரங்கள், அந்த 2 குடும்பங்கள். இது வந்து நாவலுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஒன்று யாருன்னா வசந்தன். அந்த வசந்தனுக்கு 2 பெயர்கள் இருக்கு. அவனுடைய இயற்பெயர் வசந்தன்,
ஆனால் அவன் இயக்கத்துக்கு சேர்ந்த பிறகு அவனோட பெயர் பரணியாக மாறுது. அவனுடைய காதலியாக வர வானதி. இந்த 2 கதாபாத்திரங்கள் நாவல் முழுக்க டிராவல் பண்ணுது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பரணிங்கிற கதாபாத்திரத்தோட பார்வையில் அந்த மக்கள் படுற எல்லா அவஸ்தைகள் இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகள், அதை சும்மா வேடிக்கை பார்க்குற மனிதர்கள் பற்றி இவனுடைய பார்வை, உண்மையிலேயே அவனுக்குள்ள இருக்கிற அறம் என்ன பேசுது. ஆக இது நாவலை முழுக்க முடிக்கும் போது பல்வேறு பரிணாமங்கள் நமக்கு கிடைக்குது. இது ஒரு அரசியல் விஷயத்த முழுமைக்குமா பேசுதா, இல்ல பரணிங்கிற ஒருத்தனுடைய தனிப்பட்ட பார்வையை பல்வேறு விதத்துல இது முன் வச்சுட்டே போகுதா அப்படிங்கிற அந்த ஒரு 2 விஷயத்துக்குள்ள வாசகன் சிக்கிக்கிறான். இது எதை பத்தி பேசுது? ஏன்னா பரணி எடுத்த நாவல் ஆரம்பிச்ச உடனே எடுத்தவொடனே நேரம் தான் வருது, பரணி நான் இயக்கத்துல சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஏன் இயக்கத்துல சேர்றேன் அப்படிங்கிறதுக்கு அவனுக்குள்ள தான் பார்த்த விஷயங்கள், தான் பார்த்த அவலங்கள், அது எல்லாமே அவனுக்குள்ள சேருது. இது ஒரு மானோட விடுதலையை நோக்கி ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு எழுச்சி எனக்குள்ள ஏன் இருக்கக்கூடாது, அதுக்காக என்னுடைய பங்கு என்ன, ஒரு சமூக அவலம் என்ன சுத்தி இருக்கிற சமூகத்துல ஒரு அவலம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கான என் பங்கு என்னங்கிறப்ப நாவலோட முதல் பக்கத்திலேயே ஒரு பெரிய நாவலுக்கான களமே ஆரம்பிக்குது. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு காதல் இருக்கு, அந்த காதல் பிரிய போது அவன் இயக்கத்துல சேர்றான். சேர்ந்துட்டானா இந்த இடத்துல ஒரு பெரிய பிரிவு வந்துடும். பரணிக்கும் வானதிக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய பிரிவு ஒண்ணு வந்துடும். அப்ப இந்த இதுக்கப்புறம் அந்த நாவல் எப்படிலாம் டிராவல் ஆக போகுதுன்னு பார்த்தா அந்த பரணியோட டிராவல்ல போகுது. அவன் இயக்கத்துக்குள்ள சேர்றான், அங்க அவனுக்கு கொடுக்கப்படுற பயிற்சி, அந்த இடத்துல பரணி தான் பார்த்த விஷயங்கள் அவ்வளவுதான். கண்ணு முன்னாடி சில அவலங்கள் அவன் பார்த்திருக்கான், அந்த அறிதல் மட்டுமே தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சார்ந்த ஒரு புரிதல் அவனுக்குள்ள இல்லை. நாம ஏன் இதை பண்றோம்? நாவல் அந்த ஒன்றும் தெரியாத ஒரு விஷயத்துல இருந்து முழுக்க விரியுது. அவன் அந்த இயக்கத்துக்குள்ள சேர்றான், அதுக்கப்புறம் அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது, பயிற்சிக்காக அவன் போற டிராவல். அந்த இடத்துல தான் பார்த்த விஷயத்துல இருந்து அவன் தனக்கான கொள்கையை எடுத்துக்கிறான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வருது, அவனுக்கு பயிற்சி கொடுக்கறப்ப முதல்ல சொல்றாங்க, பயிற்சியில இருக்கும்போது யாருமே திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு பயிற்சி கொடுக்குற ஆசிரியர் திருமணம் செஞ்சுக்க. அந்த ஒரு போர்ஷன் எப்ப நாவலுக்குள்ள வருதோ அந்த இடத்துல அவன் ஒரு ஐக்கனோ கிளாஸ், ஒரு கொள்கைவாதியா என்டையரா மாறுறான். அது எப்படி? இந்த இயக்கத்துக்கு நீங்க என்ன சேரும்போது எனக்கு ஒரு கொள்கையை விதைச்சிட்டு அந்த கொள்கையை சொல்லி கொடுக்குறவங்களே மீறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல அவன் தன்னுடைய கொள்கையை மட்டுமே முன் வைக்கிறான். ஏன்னா நாவல் அடுக்கடுக்கா போகுது. ஆரம்பத்துல ஒண்ணு தெரியாதுன்னா அடுத்து ஒரு விஷயம் ஆட் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்தடுத்து சேர்ந்துக்கிட்டே போகுது. இந்த பரணிங்கிற கதாபாத்திரம் அந்த கட்டமைக்கப்பட்ட விதம் இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல தனக்குள்ள ஒரு கொள்கையை விதைச்சிக்கிறான், அந்த கொள்கையை அவனோட இருக்கிறவங்க மீறினாங்கன்னா ஏன் மீறாங்கிற கேள்வி எழுப்புறான். அந்த கொள்கையை மற்றவங்களை எப்படி பாக்குறாங்கன்னா அது ஒரு அடுக்குக்கு போறான். அடுக்குக்கெல்லாம் போயிட்டே இருக்கும்போது அதோட முடிவு என்ன, இது இன்ஃபைனட்டா எங்க போய் முடியும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி அவனுக்கு நாவலோட கடைசி வரைக்கும் துரத்திக்கிட்டே வருது. இது மட்டும் இல்லாம போராளியோட குடும்பங்கள், நான் இந்த நாவலோட கதையை இது அவன் 2 விதமா சொல்லலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்திய ராணுவம் இலங்கைக்குள்ள போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து வர்றது வரைக்கும் ஒரு சமூக ரீதியா இந்த நாவலை நான் அணுகிறதா தான் அப்படி சொல்லலாம். ஆனா எனக்கு அதை நான் 2ஆம் பட்சமா தான் வைக்கிறேன். முதல் கதை இயக்கத்துக்குள்ள பரணி சேர்ந்துட்டு இயக்கத்துல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் என்ன நடக்குது, அவனுக்கு வெளியவும் அவனுக்கு உள்ளேயும். இந்த 2 விஷயங்கள் தான் இந்த பார்த்தீனியம் அப்படிங்கிற ஒரு நாவலா நான் நினைக்கிறேன். ஏன்னா இயக்கத்துக்குள்ள சேர்ந்துட்டு அவங்க பயிற்சிக்கான போயிட்டு திரும்பி வரும்போது வில்சன் அப்படின்னு ஒரு குட்டி கதாபாத்திரம் வருது. இந்த நாவல் முழுக்க சின்ன சின்ன கதாபாத்திரங்களால இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இந்த வில்சன் கதாபாத்திரம் ஒரு 4-5 பக்கத்துக்கு தான் வரும், ஆனா அதுக்கப்புறம் வராது. ஆனா அதோடைய சாயல் நாவல் முடிகிற இடத்துல மறுபடியும் கண்டினியூ ஆகுது. எப்படின்னா வில்சனை இயக்கத்துக்கு பசங்க போயிட்டாங்க, ஆனா அவன் நல்லா இருக்கானா இல்லையா இருக்கிற ஒரு அடிப்படை தாயோட எண்ணங்கள் அவன் தேடுது. இயக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க அங்க வராங்கனாலே என் பையனை பாத்தியா, என் பையன் இப்படிதான் இருப்பான், அவனை நீ எங்க இயக்கத்துல பாத்தியா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை பார்க்க எல்லார்ட்டையுமே அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இந்த வில்சனோடது. ஸோ இந்த குடும்பங்கள் அந்த பிரிஞ்சு இருக்குங்கிறப்ப தாண்டி போயிடுறாரு. அப்போ தோணுச்சு இது அவ்வளவுதானா, ஒரு தேடுறாங்க மறுபடியும் அந்த ஆசிரியர் தமிழ் நதி அதை கடந்து போயிடுறாங்களேங்கிறப்ப இந்த நாவல் மிரர் இமேஜ் மாதிரி ஆரம்ப கட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதே விஷயங்கள் நாவலுடைய கடைசி பகுதிகள்கிட்ட வரும்போது லைவா நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அருமை நாயகம், அதாவது அந்த வானதியோட அப்பா சஞ்சீவன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை தேடி போறாரு. முதல்ல வில்சன்கிறது ஒரு செய்தித்தாளா நம்ம பார்க்குற தலைப்பு செய்தி மாதிரி, அவரை காணவில்லை, அவங்கள பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தமிழ் நதி கடந்து போன பிறகு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விவரணையாக அதை வைக்கிறாங்க. அருமை நாயகம் சஞ்சீவனை தேடி அவர் போறார். யாழ்ப்பாணத்தோட ராணுவ முகாம்கள் வழியா அவர் பாண்டி தேடி தேடி போறப்ப இந்த ஆரம்ப சில பக்கங்கள்ல தமிழ் நதி சுருக்கி வைக்கப்பட்ட, ஏன்னா முழு கதை முழுக்க பரணியோட பார்வையில நகர்ந்துட்டு இருக்கு. பரணிக்கு ஆரம்பத்துல சாதாரண விஷயமா தெரிஞ்ச ஒண்ணுதான் வாசகனுக்கும் தெரியுது.
ஒரு அம்மா வில்சனை தேடுறாங்கன்னா வில்சன் எத்தனையோ வில்சன்கள் அங்கே இழந்து இருக்க அம்மாக்கள் இருக்காங்க. அத்தனை வில்சன்களையும் யாருனே தெரியாத ஒருத்தங்கிட்ட அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க மறுபடியும். கடைசியா பார்த்தா சஞ்சீவன்கிற வில்சன் சஞ்சீவனா அங்க பின்னாடி எழுந்திருக்கிறான். சஞ்சீவனை தேடி அருமை நாயகம் போறாரு. ஒவ்வொரு ராணுவ முகாமுக்கும் போறாரு. அவருக்குள்ள இருக்கிற பயம், ஏன்னா சஞ்சீவன் இத்தனைக்கும் அவரோட மகனும் கிடையாது. தனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களோட வீட்டுல இருக்கிற ஒருத்தனை கூட்டு போயிட்டாங்க. அந்த சஞ்சீவனை தேடி அவர் போறாரு. ஆனா எதுக்காக தேடணும்? ஏன்னா ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு மகன்களுக்காக அங்க ஏங்கிட்டு நிக்கல. தன் மகனை போலவே எத்தனையோ மகன்கள் அங்க இருக்காங்க. காணாம போனவங்களோ, இயக்கத்துக்குள்ள போனவங்களோ, இல்ல அவங்களை தேடிட்டு இருக்க தாய்மார்களோ எல்லாமே ஒருமையான கதாபாத்திரமா இல்லாம ஒரு பொது பிம்பமா ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே இந்த நாவலுக்குள்ள அவங்க வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சில விஷயங்கள்லாம் இயற்கையும் இந்த இராணுவம் ரெண்டு விஷயங்களையும் சொல்லலாம். நாவலோட ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு மகனையும் அவங்க தேடுறப்ப என்னைக்காவது அவன் திரும்பி அந்த ஊருக்கு வரான். பாவர்குளம், திருகோணமலையில் இருக்க பாவர்குளத்துல தான் இந்த கதை நடக்குது. அங்க வரும்போது ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தா எல்லா வீட்லயும் ஏழ்மை இருக்கு. இந்த ஏழ்மை நாவலோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வருது. ஆனா ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கு. என்னன்னா, இந்த ஏழ்மைக்கு நான் எதைத்தான் காரணம் காட்டுவேன் அப்படிங்கறத இந்த நாவல் எழுப்புற ஒரு கேள்வி. ஒண்ணு, இயற்கையினால ஏழ்மையா இருக்கு. கடும் மழை பெஞ்சு அதனால ஏற்படுற அழிவும் சேதங்களும் எடுத்து போறக்கூடிய பொருட்களும் ஒண்ணு. இன்னொன்று இடம்பெயர், தன்னை துரத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாவலோட கடைசியில கூட ஒரு வரி வருது. முதல்ல எங்களை வந்து இலங்கை ஆர்மிக்காரங்க துரத்துனாங்க, அடுத்து இந்தியன் ஆர்மிக்காரங்க துரத்தாங்க, எல்லாருக்கும் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவங்க ஓடிட்டே இருக்கும்போது தாங்கள் சேர்த்து வைத்த எல்லா உடைமைகளையும் இழந்துட்டு அவங்க பாடு ஓடிட்டு இருக்காங்க. உடைமைகள் காணாமல் போகும்போது அது ஏழ்மைங்கிற வடிவத்துக்குள்ள அது வந்து நிக்குது. அப்ப இந்த ஏழ்மைகளை நீங்க எதை வச்சு பிரிக்கிறதுன்னு தெரியல. மகன் போனதுனால ஒரு ஏழ்மை வருது. ஏன்னா இந்த குரல் இந்த குரல் வந்து கடைசி வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. மகன் போன பிறகான ஒரு ஏழ்மை உருவாகுது அப்படின்ட்டு. ஏன் மகன் போன பிறகான ஒரு ஏழ்மை அந்த இடத்துல உருவாகுதுன்னு பார்த்தா, கடைசி அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஒண்ணு தண்ணீர்னால, இந்த கடல் சீற்றம், மழை, இதனால ஏற்படுற ஒரு ஏழ்மை. இன்னொன்னு எங்களை விரட்டி அடிக்கப்படுறதுனால அங்க உருவாக்கப்படுற ஏழ்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. இந்த ஏழ்மைக்குள்ளேயும் சின்ன சின்ன நுட்பங்களை பயங்கரமா எழுதுறாரு. ஏன்னா ஈஸ்வரிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவங்க கிட்ட வானதியோட அம்மாவும் அப்பாவும் தனபாகியம் அருமை நாயகம் அவங்க ரெண்டு பேரும் அடைக்கலம் புகுந்துக்குவாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துல இந்தியன் ஆர்மி வருதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அங்கிருந்து இடம்பெயர ஆரம்பிப்பாங்க. இடம்பெயர ஆரம்பிக்கும் போது பொருள் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்து என்ன பண்ற, எடுக்கிறதுக்குள்ள இந்தியன் ஆர்மி வந்துடும், டக்குன்னு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ஆர்மி வருது. அவங்க போயிட்டு கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வந்து அந்த வீட்டை பார்க்கும்போது ஈஸ்வரி மட்டும் கத்துறா. நீ ஏன் இப்படி கத்துறன்னு உடனே, நான் வந்து சேர்த்து வச்ச நகையை காணும். அந்த இடத்துல ஒரு சின்ன வார்த்தை தான், நான் சேர்த்து வச்ச நகையை காணும் அப்படின்னு சொல்றேன். இது வந்து மறுபடியும் அந்த ஏழ்மையோட இன்னொரு முகமா தான் இந்த நாவல் அது பதியப்படுது. எந்த ஒரு இடத்துல இது வந்து ஒரு திருட்டு சம்பந்தமான ஒரு விஷயமாவோ இல்ல தங்களுடைய எதிர்ப்பு உணர்வை காட்டக்கூடிய ஒரு விஷயமாவோ நாவல் இந்த நாவலுக்குள்ள வரப்படுற எதுவுமே பொருள் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே திருட்டு சம்பந்தமாவோ கொள்ளை சம்பந்தமாக பதியப்படல. மாறா அந்த வீட்டோட ஏழ்மை சார்ந்த ஒரு விஷயமா, மக்களுடைய உணர்வுகள் சார்ந்த ஒரு விஷயமா நாவல்ல கடைசி வரைக்கும் பதிவு செய்யப்பட்டே வருது. அதே மாதிரி இந்த பரணி தான் ஒரு கொள்கைவாதியா மாறுறாங்க. முதல்ல சொல்லியிருந்தேன், தனக்கு திருமணம் செய்யக்கூடாத இயக்கத்துல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் திருமணம் செஞ்சுக்கிறாருன்னு அவனுக்கு ஏற்படுற தார்மீகமான கோவம், இதே கோவம் வேற ஒரு இடத்துல வேற மாதிரி வருது. ஏன்னா இது தனி மனிதன் சார்ந்த இயல்புங்கிறப்ப செல்வங்கிறவங்க ஒரு வீட்டுக்குள்ள துப்பாக்கி சூடு நடத்திடுறான் இயக்கத்துக்குள்ள இருக்கவங்க. அப்ப துப்பாக்கி சூடு நடத்திடுறான்னு இது இயக்கத்தோட விதி மீறல் அப்படிங்கிறதுக்கு அவன் அந்த கோவத்தை எழுப்புறான். ஏன்னா அவன் தான் கொள்கைவாதியா, அவன் தன்னை வந்து முழு கொள்கைவாதியா அவன் நினைச்சுக்கிட்டான். இந்த பரணி வந்து நான் இந்த கொள்கையை வந்து எந்த இடத்துலையும் மீற மாட்டேன், மீறுற இடத்துல நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற இடத்துல அவன் அதுக்காக நியாயத்தை அவன் கேட்கறான், எப்படி அவன் விதி மீறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல ஒரு அரசியல் இருக்கு, உள்ள இருக்க அரசியல் இன்னும் ஏத்துக்க முடியாது. நீ வந்து இப்ப பேசலாமே தவிர உன்னால இதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் நீ தேடி போறாங்க, அவனை இடம் மாத்திடுறான். நீ வேற ஒரு இடத்துக்கு போ, நீ வேற ஒரு இடத்துல நீ வந்து இயக்கத்துக்காக நீ வேலை செய்யும், அரசியல் பரப்புறையா நீ வேற ஒரு இடத்துக்கு நீ போகணும் அப்படின்றாங்க. ஆனா அவனுக்கு அந்த நீதி கிடைக்கல. அவன் சொல்றான், இந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிற கொள்கைகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல உடைபட்டு இருக்குங்கிறப்ப அவனுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேக கேள்வி ஆரம்பிக்குது. இயக்கம் ஒரு கொள்கை ரீதியா போயிட்டு இருக்கா, இல்ல நான் மட்டும்தான் அந்த இயக்கத்துல கொள்கைங்கிறத ஒன்ன பிடிச்சி நடக்கிறனா அப்படிங்கிற அந்த கேள்வி அவன் பாட்டு பிடிச்சிட்டு அவன் அடுத்த இடம்பெயர்வுக்கு ஏற்ற மாதிரி மக்களை சந்திக்க ஆரம்பிக்கிறான். மக்களுடைய அவலங்களை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். தான் எதுக்காக அந்த அரசியல் பரப்புரை, மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும், இங்க எதுக்காக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இது வந்து ஒரு தனி இயக்கம் சார்ந்த போராட்டம் கிடையாது, உங்களுக்காக மக்களுக்காக நடத்தப்படுற போராட்டம்ங்கிற அந்த அரசியல் பரப்புரை போகும்போது சுத்தி இருக்கிற அம்மாலாம் கேட்கறாங்க, அப்ப நீ அரசியலுக்கு பரப்புரை தானே போற, அப்ப நீ ஆயுதம்லாம் தூக்க வேணாமா, அப்ப என் மகன் சாக மாட்டான். அந்த ஒரு துணி வருது, என் மகன் சாக மாட்டான், ஏன்னா அவன் அரசியல் பரப்புரைக்கு தான் போறான், அவன் ஒன்றும் ஆர்மிக்காகவோ சண்டை போடவோ போர்க்களத்துக்கோ அவன் போல. அந்த ஒரு வரி வந்து நாவல்ல வருது. இது முழுக்க தனி ஒரு மனித உணர்வுகளுக்கும் சமூகம் சார்ந்த ஒரு அரசியல் போராட்டத்துக்கும் இடையிலான ஒரு இடைவெளியை தான் இந்த நாவல் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும்
சமன் செஞ்சுட்டே போகுது. ஒரு தனிமனித உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குற அதே சமயம் சமூக அரசியல் விஷயங்கள் சார்ந்த விழிப்புணர்வு இருக்கணுங்கிறத சொல்லுது. இதுக்கு நடுவில் வரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா நான் நினைக்கிறது ஜீவானந்தம். கிட்டத்தட்ட 227 பக்கத்துல இந்த கதாபாத்திரம் வந்து நுழையுது அந்த அத்தியாயத்துல. இது வந்த பிறகு ஒட்டுமொத்த நாவலோட போக்கே இந்த தனி மனித உணர்வுக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடைவெளி நிரப்புதுன்னு சொல்லிட்டு இருந்த நாவல் கதையை என்டையரா மாதிரியா. இந்த ஜீவானந்தம் யாருன்னா அதிகமா புத்தகம் படிக்கிறவர். அவர் வீடு முழுக்க புத்தகங்கள் இறைஞ்சு கிடக்கு. அவர் வந்து அப்ப ஒரு வரி சொல்றாரு என்னன்னா, இந்த உலகம் எல்லா சீவராசிகளுக்குமானது. பாம்புக்கும் ஓனானுக்கும் வண்டுக்கும் களைச்செடிக்கும் உண்மை போல வாழுற உரிமை இருக்கு. பிரயோஜனம் இல்லாத ஒன்று அழிக்கிறதா இருந்தா முதல்ல மனுஷனைத்தான் அழிக்கணும். அவன் சும்மா இருந்தா காணும் இந்த உலகம் சமநிலை குலையாம நிம்மதியா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஒரு வரி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே மனிதத்திற்கும் இந்த போர் அவலங்களுக்கும் இடையிலான நாவலா ஒட்டுமொத்த நாவலையும் திசைத்திருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வர்ற எல்லாமே போர் சார்ந்த தீவிர குணங்களை காட்டுது. நான் அருமை நாயகம் சஞ்சீவங்கிற ஒரு கதாபாத்திரம் தேடி போறதுன்னு சொன்னேன். அது போறப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ராணுவ முகாம்லையும் சரி, அவர் போற எல்லா ராணுவ முகாம்லையும் நடக்கிற அவலங்களும் அதுக்கப்புறம் உருவாக்கப்படுற பெண் கதாபாத்திரங்கள், சுபத்ரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துடைய அந்த வன்கொடுமைகள், அதை பத்தி அவங்க சொல்றது எல்லாமே இந்த மனிதத்துக்கும் ஏன்னா அவன் நடுவில் பரணிக்கு ஒரு சந்தேகம் வருது. கொல்றது வந்து சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவன் மனிதன் சார்ந்த ஒரு கேள்வி எழுப்புறான் அந்த ஒரு இடத்துல. ஏன்னா அவனை துரத்திட்டே வராங்க. ஏன்னா இது வெறும் ஒரு இயக்கத்தை பத்தி மட்டுமே பேசல. ஏன்னா ஒரு போராட்டம் அப்படின்னு நடக்கல. ரெலோ, இபிஆர்எல்எஃப், அப்புறம் ப்ளோட் அப்படின்னு பல இயக்கங்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நடக்கிற சண்டைகள்னு நாவல் முழுக்க வருது. அப்ப எல்லாரும் எதுக்காக அடிக்கிறாங்கன்னு அந்த வானதி கேட்கறப்ப சொல்றா, ஒரு காலத்துல நான் பண்ணதுக்கு இப்ப அவன் திருப்பி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. அப்ப அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, இது சரியா, இது வந்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா, வெறும் மனிதத்துக்காக தான் எல்லாமே போராடிட்டு இருக்கோம்னா எதுக்கு இத்தனை குழுக்கள்? ஏன்னா இது ஒரு அடிப்படை வாசகனுக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதல்ல இந்த புக்கை எடுத்து வாசிக்கிறவனுக்கு ஏற்படக்கூடிய முதல் கேள்வியா தான். எல்லாருமே ஒரே காரணத்துக்காக போறாங்கன்னா எதுக்காக இத்தனை குழுக்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது. இதுக்கான எல்லா தெளிவுகளும் நமக்கு தேடினா இணையம் வழியாகவும் இல்ல நமக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாகவும் கிடைக்கும். ஆனா இந்த நாவல் முழுக்க அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டா பண்ணுது. மனிதநேயத்துக்காக போராடுற ஒரு குழுக்களுக்கும் மனிதநேயத்துக்கும் நடுவில் எவ்வளவு இடைவெளி இருக்குங்கிறத இந்த நாவலில் இருக்கிற ஒவ்வொரு அவலங்களும் காட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இதுல குறிப்பா இன்னும் 2 குறிப்பிட்ட போராட்டங்கள் வருது. என்னன்னா அந்த ரெண்டுமே மாணவர்கள் நடத்துற போராட்டம். விஜயதரன் ஒரு மாணவன் வானதி அந்த காலேஜுக்குள்ள போறப்பே ராகிங் பண்றான். அவன் ராகிங் பண்றாங்கிறது அவ கூட படிக்கிற எல்லாருக்கும் தெரியுது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஜயதரன் கடத்தப்படுறான்னு உடனே இந்த மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. அதுல தலைமை தாங்கிறது யாருன்னா வானதி தலைமை தாங்குறான். அப்போ வந்து கேட்குறாங்க, நீ எதுக்காக விஜயதரனுக்கு பண்ற, அவன் தான் உன்னை ரேக் பண்ணவனாச்சேங்கிறப்ப கரெக்டு தான், ஆனா அவனை கடத்திட்டு போயிருக்காங்கல்ல, அதுக்கு எதிராக குரல் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? இது இந்த குரல் அந்த அத்தியாயத்தில் எழும்புற அதே சமயத்துல இன்னொரு குரல் வருது, நீங்க இந்த போராட்டத்தை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இல்ல எங்க கொள்கைக்கு இது புறம்பானதா இருக்கு, நீங்க பாட்டு மாணவர் போராட்டம் சொல்லிட்டு திசை திருப்பிட்டீங்கன்னா இயக்க கொள்கையெல்லாம் இந்த மக்கள் மறந்துடுவாங்க, அதனால இந்த கொள்கையை வந்து நீங்க திருப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்து இந்த நாவல் செய்யற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதே நான் இதான் நினைக்கிறேன். ஏன்னா எதையுமே இது புறக்கணிக்கல. அங்க நடக்கிற ஒவ்வொரு போராட்டமுமே மனிதர்களுக்கானது. எதுவுமே ஒரு தனிப்பட்ட இயக்கம் சார்ந்தோ இல்ல ஒரு இயக்கத்தோட கொள்கை வெற்றி அடையணும்னோ அங்க இருக்கிற எந்த போராட்டமுமே இந்த நாவலுக்குள்ள நடக்கிறதா சொல்லப்படுற எந்த போராட்டமுமே இல்லை. ஏன்னா அந்த நாவல் முழுக்க மனிதத்தோட சுதந்திரத்தை தான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்கு. கடைசியில கூட அந்த மாணவர்கள் போராட்டம் ஒன்று வருது. என்னன்னா ஒரு சிறுவனை வந்து இந்தியன் ஆர்மி வந்து அந்த கேம்பஸ்குள்ள கொள்ளுது. அந்த கேம்பஸ்குள்ள கொண்ட உடனே அப்ப அவங்க உடனே மாணவர்கள் போராட்டத்துல அவங்க தெளிவா சொல்றாங்க, நாங்க வந்து ஒரு மணி நேரம் தான் இந்த போராட்டத்துல இருப்போம், 1 மணி நேரம் முடிஞ்ச பிறகு இந்த அட்டையெல்லாம் நாங்க கீழே போட்டு நாங்க போயிடுவோம் அப்படின்றோம். ஆனா அந்த இந்தியன் ஆர்மிக்கார சொல்றான், நீ போறான்னா நான் சுட ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு சுடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நடக்குது. அப்ப இதுக்கு நடுவுல இந்த இந்தியன் ஆர்மி உள்ள வரும்போது மக்கள் அவங்க இந்தியன் ஆர்மியை தன்னுடைய விடுதலையா நினைக்கிறாங்க. தாம பட்ட எல்லா அவலங்களுக்குமான விடுதலை இந்த இந்தியன் ஆர்மி கொடுக்க போகுதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த உதாரணத்தை ஏன் சொல்றேன்னா, அவங்க சொல்றது இந்தியன் ஆர்மி அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் முழுக்கவே ஒரு ஆச்சரியக்குறி கேள்விக்குறியா அப்படியே மாறிக்கிட்டே போகுது ஒட்டுமொத்தமா. இவங்களுக்கு எதுக்காக அமைதிப்படை பேர் வச்சாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கதாபாத்திரம் இந்த நாவல் முழுக்க சொல்லிட்டே இருக்கு. ஏன்னா நாவல் வாசிக்க அவங்க அந்த அமைதிப்படைங்கிற வார்த்தை பிரயோகிக்க வாசகனுக்கே அந்த கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு, எதுக்காக இதுக்கு அமைதிப்படைன்னு பேர் வச்சாங்க. ஏன்னா இங்க இந்த நாவலுக்குள்ள நடக்கிற பல அவலங்களுக்கான தலைமை தாங்கிறது இந்தியன் ஆர்மியா தான் இருக்கு இந்த இதுல. அதுக்கப்புறம் அருமை நாயகம் இந்த ஒரு கதாபாத்திரம் யாருன்னா வானதியோட அப்பா. இது வந்து இந்த கதாபாத்திரம் ரொம்பவே பாதிச்சது. ஏன்னா இந்த அருமை நாயகம் கதாபாத்திரம் கடைசி வரைக்கும் நாவல்ல ஒரு சிறந்த பார்வையாளனா இருக்கு. அவன் எதுக்குமே ரிட்டாலியேட் பண்ணாத ஒரு கதாபாத்திரம் இந்த அருமை நாயகம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, எந்த கொள்கைக்கு ஒரு செவி சாய்க்கல.
இவரோட இந்த பக்கம் ஒருத்தர் வேற விடுதலை புலிகளோட கொள்கையை சொல்றாங்கன்னா அதுக்கும் ஒரு தலையாட்டு, ஆப்போசிட்ல வேற ஒருத்தர் இந்தியன் ஆர்மி பக்கம் கொள்கை சொன்னா அதுக்கும் ஒரு தலையாட்டு, எல்லாத்துக்கும் தலையாடிட்டே இருக்காரு. ஆனா கடைசியா ஒரு இடத்துல அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, ஒருவேளை நம்ம தலையாட்டி பொம்மையா இருக்கிறது தவறோங்கிற எண்ணத்தினாலேயோ அவர் பிராய்ச்சித்தமா சஞ்சீவனை தேடி போறாரு. சரி, என்னால ஒரு நல்ல செய்ய முடிஞ்சா இந்த சஞ்சீவனை பார்த்து கூட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த நீண்ட பயணம் இருக்கு. அந்த பயணத்துல கடைசியா கூட அவர் சொல்றாரு, நான் தப்பிச்சது வந்து பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அந்த அருமை நாயகத்தோட கதாபாத்திரம் வந்து நாவலோட கடைசி வரைக்கும் டிராவல் ஆகுது. அந்த அருமை நாயகம், ஏன்னா வாசகன் அந்த அருமை நாயகமா தான் இருக்கான் நாவலுக்குள்ள. அவன் நடக்கிற எல்லா அவலங்களையும் வேடிக்கை பார்க்கறான் வாசகன். ஏன்னா அவனால எந்த பக்கமும் சார்ந்து நிற்க முடியல வாசகனால. ஏன்னா தொடர்ந்து அவலங்கள் காண்பிக்கப்படுது. ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான அவலங்களும் மக்களுடைய நம்பிக்கையை உடைக்கிறதுக்கான விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தனபாகியம். ஆனா இந்த தனபாகியம் வந்து என்ன சொல்றது, மனிதனுக்குள்ள இருக்கிற கயமைகளை வந்து அங்கங்க சின்ன சின்ன வசனங்கள்ல சொல்லிட்டு போறதுல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கதாபாத்திரமா சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு பஸ்ல இவங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, பெண்கள்லாம் இருப்பாங்க, உள்ள ஏறிட்டு பெண்களை செக் பண்றேன்னு சொல்லிட்டு சில விதிமீறல்கள் அவங்க செய்யும் போது அந்த பஸ் கிளம்பின போது ஒரு வரி வரும், காரி உமிழ்ந்தால் பேருந்தினுள் அப்படின்ட்டு. அந்த ஒற்றை வரியில் அவர் டக்குன்னு கடந்து போயிடுவாங்க. தனபாகியத்துக்குள்ள இருக்கிற அந்த சின்ன தனக்குள்ள இருக்கிற சந்தோஷம், தான் வந்து என் எதிர்ப்பை காமிக்கிறேன்னா சின்ன விஷயத்துல நான் என்னோட முறைப்பு மூலம் காமிச்சிடுறேன். ஒரு ஷெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பதுங்குடிக்குள்ள இருப்பாங்க, அப்ப தனபாகியத்துக்கு வந்து யூரின் வந்துடும். அப்ப அவங்க அதை வந்து பக்கத்துல அருமை நாயகம் பார்த்துடுவார். பார்த்த உடனே அவர் டக்குன்னு தனபாகியத்தினால அது சொல்ல முடியல, டக்குன்னு அவன் சொல்றா, நேத்து மழை பெஞ்சதுல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு. ஏன்னா தனபாகியம் ஒட்டுமொத்த நாவல்லையும் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ரிட்டாலியேட் பண்ணிட்டே வரும். அருமை நாயகத்துக்கு அப்படியே எதிரான கதாபாத்திரம். அருமை நாயகம் பார்வையாளராக இருக்காரு, ஆனா தனபாகியம் பார்வையாளராக இருக்கிற அதே சமயத்துல தனக்குள்ள தான் பார்க்குற அவங்களுக்கான எல்லா எதிர்ப்பையும் நாவலோட ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு செஞ்சுட்டே வராங்க. அது ரொம்ப நுண்மையா நாவல் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதுல இருக்க பெண் கதாபாத்திரங்கள்ல சுபத்ரா கதாபாத்திரத்தை முக்கியமா சொல்லணும். ஏன்னா சுபத்ரா கதாபாத்திரங்கள் வந்து நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அகர்முதல் எழுதின 2ஆம் லெப்டினன்ட் சிறுகதை தொகுதியை படிக்கும்போது படித்ததுனால எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவ்வளோ தூரம் நாவல் வந்திருக்கு, இன்னும் இந்த பெண்களுக்கான வதைகளை பற்றி எதுவுமே குறிப்பில்லையே நாவலில், ஒருவேளை இது வந்து வேற ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் இது வந்து பேசுதோ அப்படிங்கிறப்ப தான் சுபத்ரா கதாபாத்திரம் வருது. ஓரிரு பக்கங்களுக்குள்ளேயே ஒட்டுமொத்த அந்த வலியையும் வேதனையும் அந்த சுபத்ரா கதாபாத்திரம் சொல்லிட்டு போயிடுது. அந்த சுபத்ரா கிட்ட நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா சமாதானப்படுத்த வானதியை கூட்டு போறப்ப அவன் சொல்றான், நான் என்ன சொல்வேன், நீ என்கிட்ட சொன்னதே என்னால் தாங்க முடியல, நான் அவளுக்கு போய் என்ன சமாதானம் சொல்றது அப்படிங்கிறது தான் வானதி கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பதிலா இருக்கு. இது தவிர இன்னும் 2 கதாபாத்திரம். ஒன்று சீலன் கதை. சீலன் ஒரு குட்டி பையன் கதாபாத்திரம் வருது. இது வந்து இந்தியன் ஆர்மி வந்து இலங்கையில இருந்து வெளியே போறப்ப அந்த விஷயங்களை பதிவு செய்யறதுக்காக வைக்கப்பட்ட கதாபாத்திரமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாவலோட ஒட்டுமொத்த ஓட்டத்துல இந்த ஒரு அத்தியாயம் மட்டும்தான் தனிச்சு தெரிகிற ஒரு அத்தியாயமா இருக்கு. ஏன் அவ தமிழ்நதி இந்த கதாபாத்திரத்தை வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நாவல் சீர ஓடிட்டு இருக்கப்ப நடுவுல அந்த சீலன் கதை வருது. அந்த சீலன் கதைக்கு ஆரம்பமும் இல்லை முட்டும் இல்லை. அந்த ஒரு கதையிலேயே ஆரம்பிச்சு அந்த ஒரு கதையிலேயே முடிஞ்சது அந்த சீலனோட கதை. ஆனா அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் இந்தியன் ஆர்மி வெளியே போறதுக்கான ஒரு விவரணைகள். அதுக்கு மூலமா இன்னொரு விஷயத்தை பதிவு செய்யறாரு, சிறுவர்கள் எப்படி அந்த இயக்கத்துக்குள்ள அவங்க கூட்டு வரப்படுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் இன்னுமா சொன்னாலும் இந்த சீலங்கிற கதாபாத்திரம் ஒட்டுமொத்த நாவலோட ஓட்டத்துல தடையாவே தான் இருக்கு அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தனஞ்சயன் கதாபாத்திரம் இது ஒரு வானதி வந்து பரணியோட இயக்கத்துல அங்கேயே இருக்கிறப்ப தனஞ்சயன் அவளுக்கு கிடைக்கிற ஒரு தோழன். இவங்கிட்ட அரசியல் ரீதியா நான் பேசுறதா இல்ல தனக்குள்ள பரணியை பிரிஞ்ச ஆற்றாமைய பேசுறதா அப்படிங்கிறதே நாவல் முழுக்க ஓடிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. தனஞ்சயனும் இன்னொரு விதமான பார்வையாளன். என்னன்னா அவன் அந்த வானதி கூடயே டிராவல் பண்றான். வானதியோட அவன் செவியில விழுற செய்திகள் எல்லாத்துக்குமே அவன் வந்து அதுக்கு உண்மையை வானதி வழியா தெரிஞ்சுக்க பார்க்குறான். அந்த வானதி வழியா. ஸோ நேரம் காரணம் நிறையா பேசிட்டு நினைக்கிறேன், இந்த மன்னிச்சிருங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக பார்த்தீனியம் நாவல் சார்ந்து பேசணும்னா ஒரு முதல்நிலை இதுல சில கேள்விகள் இருந்துச்சு. என்னன்னா ஒரு அடிப்படைவாதியான ஒரு கேள்விதான், எனக்கு பின்னாடி பேசுறவங்க இதற்கான தீர்வுகளும் கொடுக்கப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்தியாவுக்குள்ள அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியே அங்க போது ஒடுக்குமுறையை நடத்துது. இது ரெண்டுத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய முரண் தேவைப்படும். எனக்கு பெரிய முரணா இருந்துச்சு, எதுக்காக பண்ணணும், இந்தியன் ஆர்மியா இந்தியாவே இடம் கொடுத்துட்டு இந்தியன் ஆர்மி அங்க போய் எதுக்காக இந்த ஒடுக்குமுறையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த நாவல் அதை விட்டிருந்தால் அதுக்கான தேவையை வேறு சில படைப்புகள் மூலமாகவோ இல்லை எனக்கு பின்னாடி பேசுறவர்கள் மூலமாகவோ தெளிவடைஞ்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எனக்கு வாய்ப்பளித்த வாசக சாலைக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அவர் 2 தடவை ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அதில் ஒரு சின்ன
தகவல் பிழைங்கிறதுனால வழியே இல்லாமல் அதை சொல்ல வேண்டியிருக்கு. பயிற்சி கொடுக்குற யாரோ ஒருத்தருக்கான கல்யாணம் இல்லை, தலைவர் பிரபாகரன் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான். மதுரையில் வந்து அவங்க பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு தகவல் கேள்விப்பட்டு எல்லாம் கதைச்சு கொண்டிருந்தாங்கன்னு வரும். அதுக்கப்புறம் போய் பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமாக பரணி உரையாடுவார். அது பிரபாகரனுடைய திருமணம் குறித்து எழுந்த சிறு சர்ச்சையாக இருக்கும். அது மாதிரி அவர் சொன்னதில் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. பட் கிருஷ்ணமூர்த்தியே சொன்ன மாதிரி பின்னால் பேசக்கூடிய எல்லோரும் அதுக்கான தகுந்த தரப்பை விளக்கம் அளிப்பாங்க. பட் நான் சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது. ஒரு தரப்பை மட்டும் பேசுவேன்னு இல்லை. இந்த நாவலில் வந்து நான் பார்க்குற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இனவாத அடக்குமுறைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து தங்களுடைய விடுதலைக்காக பொதுமக்களாக இருக்கவங்க வந்து அதுக்கப்புறமா தங்களுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய குழுக்கள்னு சொல்கிறத விட முதன்மையான குழுவாக இருக்கக்கூடிய விடுதலை புலி இயக்கம் இதில் எடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே வருது, புளோட்டோ, இபிஆர்எல்எஃப் எல்லாமே வருது. அந்த இயக்கங்களுக்கும் பொதுமக்களாக இருந்து ஒருத்தங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அந்த இயக்கத்துக்கு போகும்போது எப்படி பார்க்குறாங்க, அந்த பார்வை மாறுபட்டு இருக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை தமிழ் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்களை பின்னாடி வரவங்க பேசுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா மிக நுட்பமான விஷயங்கள். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் இயக்கத்தின் மீதும் பிரபாகரன் மீதும் வைக்கப்பட்ட சில குற்றச்சாட்டுகளுக்கான ஆதார புள்ளியை கூட தமிழில் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து எல்லா தரப்பையுமே பேசுவதற்கு முயற்சி எடுத்த ஒரு நாவலை நான் பார்க்குறேன். ஏன்னா பெரும் கதையாடல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண நாவல் தான் இது. பக்க அளவிலும் சரி, கால விஸ்தீரணத்திலும் சரி நிறைய பேசுகிறவங்க அதுக்காக தான் இந்த கூட்டமே. ஸோ இப்போ இரண்டாவதாக வாசகர் பார்வையில் தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக செலினா ஹஸ்மா அவர்கள் தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியிலிருந்து எம்ஏ ஆங்கில இலக்கியம் பயிலும் மாணவி, மாஸ் கம்யூனிகேஷன் பிஜி டிப்ளமோ கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. பேசுவதற்காக ஒரு புதிய முகங்களை தேடுவது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சமயத்தில் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர்ட்ட பரிந்துரை கேட்டே இருப்போம், சொல்லுங்கள் யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கன்னு. அப்படி ஒரு பரிந்துரையினால வந்து செலினா வாசகர் சாலையோட இதுக்குள்ளே வந்திருக்காங்க வாசகர் பார்வை பேசுவதற்கு. ஸோ இப்பொழுது வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக செலினா அவர்கள். தமிழ் நதியோட பார்த்தீனியம் இது வந்துட்டு 3 விஷயங்களை பேசுது. முதன்மையாக பேசுறது ஈழப் போராட்டம், அதில் ரெண்டாவதாக பேசுறது போராட்டமும் போராளிகளும் பொதுமக்களும், அது வந்து சப்டெக்ஸ்டாக வருது. அதுக்கப்புறம் பரணி என்கிற வசந்தன் வானதியின் உறவு கதை. இந்த 3 தான் வந்துட்டு பிரதானமாக இந்த நாவல் முழுக்க போய்கிட்டே இருக்கிறது. இந்த தெற்காசிய போராட்டங்களில் ஈழப் போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு விஷயம்தான். கடவுள் நினைச்சா எது வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்குள்ள எல்லார்கிட்டையுமே இருக்கு, நாத்திகவாதிகளை தவிர்த்து. அப்படி கடவுளாலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தரால மாற்ற முடியும், ஒருத்தர்ல ஒரு குரூப்னால. அவங்க தான் வந்துட்டு கடவுளால மாற்ற முடியாத விஷயம் இறந்த காலம். அந்த இறந்த காலத்தை யாரால மாற்ற முடியும்னா ஹிஸ்டாரியன்ஸ். ஏன்னா இப்போ வந்துட்டு ஹிஸ்டரி மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வேர்ஷன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வேர்ஷன் வச்சுக்கிறாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு பதிவாகுது. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்டாரியன் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரிவிலேஜாக இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு ஹிஸ்டோரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக ஹிஸ்டோரியோகிராஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் பிரயோகிக்கப்படுகிறது. இன்னும் அதுதான் சொல்ல மாதிரி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹிஸ்ட்ரிஸ், வரலாறுகள் தான் இருக்குது, வரலாறு இல்லை. அப்படி ஒரு ஹானஸ்டான ஒரு ஹிஸ்டாரியன் வந்துட்டு ஒரு அன்பயஸ்டாக இருப்பாங்க. அப்படி ஹானஸ்ட் ஹிஸ்டாரியன் அதுவே ரொம்ப வேறு மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் ஹிஸ்டாரியன் என்ன, ஹானஸ்ட் ஹிஸ்டாரியன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது ஒரு தமிழ் நதி ஒரு ஹானஸ்டான ஹிஸ்டாரியனாக இருக்காங்க. அப்போது நம்ம தியரி படி எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்டோரைசிங் த டெக்ஸ்ட் அண்ட் டெக்சுவலைசிங் த ஹிஸ்ட்ரி 2 விஷயம் இருக்குது. அப்போது இந்த பார்த்தீனியம் 2 முக்கியமான வேலைகளுமே செய்யுது. அந்த வகையில் 1980களில் நடந்தவற்றை, நடந்த கொடூரங்களை, அந்த கேவலமான அரசியலை ஒரு புனைவாக ஒரு பதிவு செய்கிறாங்க. அப்படி லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் அது மிரர் ஆஃப் த சொசைட்டி தானே. அப்போது இங்கே அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஈழ போராட்டத்தில் விடுதலை புலிகள் போன்ற இயக்கங்கள் மூலான தாக்கமும் ஏக்கமும் இம்ப்ரெஷனும் பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்களுக்கு வருது. இது வந்து ரொம்ப அழகாக பதிவு செய்கிறாங்க. எப்படின்னா அந்த வகையில் அரைக்கால் சட்டையிலிருந்து பெல் பாட்டமிற்கு தயங்கி மாறிக்கொண்டிருக்கும் போதே வசந்தனுக்கும் நண்பர்களுக்கும் இயக்கத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. நாவல் ஆரம்பித்து ஒரு 6வது 7வது வரியிலேயே வந்துட்டு நான் இயக்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வசந்தன் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா அவர் தனக்குள்ளேயே சொல்லிப்பார்,
என்னன்னா இது ஒரு 50 முறை தனக்கு தானே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த வார்த்தைகளை வந்து அவர் வானதி கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்ச வார்த்தைகள். ஆனா 50 முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலுமே அவருக்கு அது ரொம்ப குரல் வந்து நடுங்கும். நான் இயக்கத்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனோட தான் வரும். இன்னொன்று அவருக்கு பதில் சொல்ற மாதிரி அமையும்னு நினைக்கிறேன். ஜியாகிரபி கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, ஒரு புவியியல் அமைப்பு வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுது. அந்த வகையில் ஈழப் போராட்டத்தில் இந்தியாவின் செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இலங்கையை நம்மளோட இந்தியாவுக்கு செல்வாக்குக்கு அண்டர் ஆன ஒரு ஒரு இடமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி படைன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு பெயர் வச்சுட்டு அங்கே நடக்கிற அட்டூழியங்களை வந்துட்டு பதிவு செய்கிறாங்க தமிழ்நதி. ஏன்னா எப்படி நில அமைப்பு நமக்கு இலங்கை வந்து நில அமைப்பு நம்மளோட இந்தியாவோட காலடிக்கு இருக்குதோ அதே மாதிரி அரசியல் வகையிலும் இறையாண்மை வகையிலும் சப்ரஷன் பண்ணதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுது. ஒரு கிட்டத்தட்ட எல்லா போராளிகளுக்குள்ளுமே இந்த வார்த்தைகள் போய்கிட்டே இருக்கு. என்னன்னா இந்த தீவு வேற எங்காவது இருந்திருக்க கூடாதா, இங்க இருந்ததுக்கு பதிலாக வேற எங்கேயாச்சும் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் எல்லா கேரக்டருக்கும் உள்ளேயும் போய்கிட்டே இருக்கு. என்னன்னா இந்தியா என்ன பண்ணுதுன்னா இயக்கங்களை பெருக பண்ணுது. இலங்கை வந்து அண்டர் கண்ட்ரோல் வரணுங்கிறதுனால ஒரு சர்வாதிகாரம், தன்னோட சர்வாதிகாரம் வந்து இலங்கை மேலே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயக்கங்களை பல்கி பெருக பண்ணுது. அப்படி இயக்கங்களை பல்கி பெருக பண்ணுனா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா தமிழீழம் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் போயிட்டு தன்னை சர்வாதிகாரத்தை ஸ்ரீலங்கா மேலே காமிக்கிறது தான் இந்தியாவோட ஒரு நோக்கமாக இருக்குது. என்னன்னா இங்கே ஒரு சொல்லாடல் இருக்குல்ல, சுருட்டு பிடிச்சவனெல்லாம் சர்ச்சில் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் நினைக்குது. அட போடா சுருட்டு பிடிச்சவன்லாம் சர்ச்சில் ஆக முடியாது அப்படின்னு. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் தனக்குள்ளேயே நினச்சிக்குது, சர்ச்சில் ஆக முடியாது தான், ஆனால் சர்ச்சில் மாதிரியாவது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நுழையுது. அந்த வகையில் உணவு மருந்து இந்த மாதிரி பல விஷயங்களை போய் உதவி பண்ணுற மாதிரி தான் பண்ணுது. சர்ச்சில் மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வானதி அப்படிங்கிற வசந்தன் பரணியாக மாறுற ஒரு கட்டம். கிட்டத்தட்ட புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே அவர் பரணியாக மாறிடுறாரு. ஏன்னா இயக்கத்தில் ஒரு பேர் இருக்கும், நிஜ வாழ்க்கையில் ஒரு பேர் இருக்கும். அந்த குப்பி கொடுத்தது மூலியமா முழு போராளி என்னும் அங்கீகாரம் பெறுகிறான். அப்போ அது கழுத்தில் மாட்டிக்கொண்ட தருணத்தில் அவன் அடைந்த பெருமைக்கு எல்லை இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல பதிவு பண்றாங்க. அது ரொம்ப ஒரு தொட்டுட்டு போச்சு இதே அந்த வார்த்தை. அவன் குப்பியை கழுத்தில் மாட்டிக்கிற தருணத்தில் முழு போராளின்னு ஒரு அங்கீகாரம் அவனுக்கு வந்தது அப்படிங்கிற விஷயம். அப்புறம் வேற என்ன விஷயங்கள் இந்த நாவல் பேசுனா, அந்த விடுதலை புலிகளுக்குள்ளே நடந்த அரசியல் இயக்கம், அந்த தனி மனித இயக்கத்துக்குடைய இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் கேட்டு பார்த்தேன். ஸ்ரீலங்கன் ப்ராப்ளமில் இயக்கம் பற்றி விடுதலை புலிகள் தாண்டி வேற யாராச்சும் தெரியுமா அப்படின்னு சொன்னப்போ பெரும்பாலும் பதில்கள் இல்லை, விடுதலை புலிகளை மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த நாவல் நிறைய இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுற ஒரு இதாக இருக்குது. அப்போ அந்த விடுதலை புலிகளுக்குள்ளே நடந்த ப்ராப்ளம், அப்புறம் இயக்கத்துக்குள்ள நடந்த பிரச்சனை, தனி மனித வளர்ப்பில் இயக்கம் செலுத்திய செல்வாக்கு, அவர்களுக்கிடையான பிரச்சனைகள் எல்லாமே பேசிட்டு போடுது. அப்போ சமூகத்திற்கு கூட்டங்கள் மூலயமா இந்த விடுதலை புலிகள் எடுத்து சொல்லுது. என்னன்னா தமிழருக்கு மறிக்கப்படும் உரிமைகளையும் கான்சியஸாகவோ அன்கான்சியஸாகவோ மக்கள் அடிமைப்பட்டு இருப்பது, அதே நேரத்தில் விடுதலை போராட்டத்தின் நியாயப்பாட்டத்தையும் அதோட அவசியத்தையுமே எடுத்து சொல்லிட்டு போகுது. இவங்களோட உறுதிமொழி என்னவா இருக்குன்னா, புனித லட்சியமாகிய சோசியலிச சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கு என்னுடைய உடல் உயிர் ஆன்மாவை அர்ப்பணித்து போராடுவேன் அப்படிங்கிறது தான் இவங்க முதல்ல ஏற்றுக்கிற உறுதிமொழியாகவும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த இயக்கம் விடுதலை புலிகள் அந்த இயக்கம் வந்து ஒரு பற்றா இருக்கு. அது அவங்களுக்குள்ளே ஒரு உயிரோட்டமாவே மாறி போகுது. அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தோட கையால சாவதற்கு பயப்படல. அவங்க பண்ற சித்திரவதைகள் அந்த அளவுக்கு படுமோசமா நம்மளால கற்பனைக்கு எட்ட கூட முடியாத விஷயங்கள்ல அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு.
இவங்க வந்து அந்த கான்சிக்வன்சஸ்க்கு பயப்படுறாங்க. ஆனால் எந்த விதத்துலையும் புலிகள், விடுதலை புலிகள்லையோ வேற இயக்கத்துலையோ சேர்றதுக்கு அவங்க ஒரு நிமிஷம் கூட தயங்காமல் போய் அவ்வளோ நாட்டுக்காக போய் போராடுறாங்கன்னு சொல்லலாம். தமிழ்நதி வந்துட்டு ஒரு பரணி ஒரு வானதியை கொண்டு தான் கதையை நகர்த்துக்கிறார். ஆனால் அங்கே இருந்தது என்னமோ 1000 பரணிகள் 1000 வானதிகள் தான். அப்புறம் வானதிக்கும் பரணிக்கும் இடையே நடைபெறுகிற உரையாடல்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க கிணத்துக்கடியில் உட்காந்து பேசுகிறதாகட்டும், அவங்களோட காதல் உரையாடல்கள் ஆகட்டும், ரொம்ப ஏதோ ஒரு மெய்சிலிருக்க வைக்கிற விஷயங்களா இருந்திருக்கும். இயக்கத்தை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வானதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது பரணி வந்து ஒரு பதில் சொல்கிறாரு, எங்களுக்கு நாடு கிடைக்கிற வரை முடிஞ்சா காத்திருங்க, இல்லைன்னா வேற யாரையாவது அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் முடிச்சுக்கிறாரு. இதோட வானதியோட பதில் என்னவா இருக்கும்? அவ ஒரு ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இதோட அந்த ஒரு அத்தியாயம் முடியுது. அதான் இந்த இயக்கத்துக்கு போறாரு வாட்டி பரணி. அப்போ ஒரு வருஷம் கழிச்சும் திரும்பி வராமல் இருக்கிற காதலனுக்காக வானதி தொடர்ந்து ஏங்கிட்டே இருக்காங்க. அவங்களால வேற யார்கிட்டையும் கேட்கவும் முடியல, சொல்லவும் முடியல. சப்போஸ் இவங்க போய் வேற யார்கிட்டயாச்சும் கேட்க போனா தூக்கி உள்ள வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா இது எல்லாமே எல்லா சாதாரண குடிமக்களுக்குள்ளும் இருந்த ஒரு பயம்தான். இயக்கத்துக்கும் தனக்கும் சண்டைகள், இயக்கத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தாலே வேற மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. அதே சமயத்தில் இந்த அவங்களுக்கு உணவு கொடுத்தவங்க, அப்புறம் அவங்களுக்கு வண்டி ஓட்டினவங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் வன்கொடுமைகள் வந்து பண்ணது இந்தியன் ஆர்மி. அதுக்கப்புறம் வசந்தன் வந்து பரணியாக மாறினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வசந்தனை பார்க்க வானதி துடிக்கிற இடங்கள் ரொம்ப வலிக்கிற இடங்களாக எனக்கு பட்டது. அதுக்கப்புறம் அவங்களே நினைக்கிறாங்க, ஒவ்வொரு பொதுமக்களும் நினைக்கிறாங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம்னு படுது. போரற்ற ஒரு காலத்தில் நாங்கள் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடியல்லையும் அப்படியே அவங்களோட விடியலே இப்படி தான் பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க தமிழ்நதி வந்து சினிமாட்டிக்காக எழுதிட்டு போயிடலை இந்த புத்தகத்தை. ஏன்னா சினிமாட்டிக்காக அந்த ஹீரோயிசம் மட்டும் பேசிட்டு போகல. பரணியோட வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அவர் மூலத்தினாலும் அல்சரினாலும் தொடர்ந்து பாதிக்கப்படுறாரு. அந்த மூலம்னால அவர் எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கிறாரு அப்படிங்கிற இதோடையும், சாப்பாடு கூட கிடைக்காம போராளிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதோடையும் இந்த கதை நகருது. எல்லாருக்குள்ளேயும் இன்னொன்றும் என்ன செய்தாவது இந்த ஒரு நொடியில் பிழைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்கு. அப்புறம் இந்த தமிழ்நதி இந்த புத்தகத்துக்குள்ள தமிழ்நதி எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தப்போ, ஹவு மச் த ஆத்தர் இஸ் தேர் இன்சைட் த புக் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ வானதி கேரக்டர் என்னோட தமிழ்நதியாக தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா அவங்களே முன்னுரையில் பதிவு செஞ்சுருப்பாங்க. நான் பார்த்த சம்பவங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன், நான் கேட்ட விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. 1983 ஜூலையில் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குருதி வழியும் வாள், அதோட துப்பாக்கி முனைகள் எல்லாமே அதை வாசிக்கும் போது என்னமோ நம்ம ரூம்குள்ளேயே ஏதோ நம்மளை சுற்றி அவ்வளோ பேர் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தி போகுது. அவங்களோட லாங்குவேஜ் அந்த அளவுக்கு ரொம்ப அலாதியாக இருக்குது. இன்னொன்று 8 வயது குழந்தைய கூட விட்டு வைக்கல. அப்படி பாலியல் வன்கொடுமை பண்ணி 8 வயது ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி சுபத்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்னன்னா, அவங்க வந்து ஆர்மிக்காரர்களால் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. என்னன்னா வன்புணர்வு அப்படின்னா ரொம்ப கொடுமையான முறையில், அதனால அவங்க உடலாலும் மனதாலும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. வானதி வந்து இந்த இடத்துல தமிழ்நதியாக மாறுறாங்க. என்னன்னா வேற என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அவளுக்காக அழறதை தவிர வேற என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தான் தமிழ்நதி இந்த இடத்துல இருந்தாங்க. இல்லை சுபத்ரா ஒரு வார்த்தை பேசுவாங்க, இந்த உடம்பு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு, ஒருத்தன் என் வாயில சாப்பிட முடியல, அவன் மூத்திர மனம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அவள் கதறும்போது வானதி ஆகி தமிழ்நதி என்ன பண்ணிட முடியும், ஹெல்ப்லெஸ்னஸ்னால அவங்களும் சேர்ந்து கண்ணீர் வடிப்பதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பொதுமக்களை பரிசோதனை பண்ணுற அப்படிங்கிற பெயரில் எல்லாரையும் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது பரிசோதனை பண்ணுறாங்க.
எப்படி அப்படின்னா ஒரு வானதிக்கே இது நடக்குது. அவள் சட்டைக்குள் அவள் மார்பினுள் ஒருவர் துப்பாக்கியையும் குண்டுகளையும் தேடும் போது கூனி குறுகி போயிருந்தாள். பரிசோதனைங்கிற பேர்ல இந்த அளவுக்கு வன்கொடுமைகள். இன்னொன்னு அவங்க பதிவு பண்ணுவாங்க, ஒரு பொண்ணு தன்னை விரும்பி தொட்ட அந்த நிமிடங்களை கூட ஞாபகம் வச்சுப்பா, ஆனா தன்னோட விருப்பமே இல்லாம ஒரு பொருளா என்னோட உடம்பு பயன்படுத்தின இடத்த சாகிற வரைக்கும் அவன் எப்பவுமே அந்த நொடியை மறக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ரொம்ப வலிக்கிற வார்த்தைகளா பதிவுப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னும் வரும், கொல்றதும் சுடுவதும் இராணுவத்தின் கடமை என்று கொண்டால் கொல்றதும் சுடுறது கூட இராணுவத்தோட கடமை, இந்திய இராணுவத்தின் கடமைன்னு கொண்டா இந்த வன்புணர்வுகளை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தமிழ்நதி கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இதை எழுப்புறது வானதி. நிறைய இடத்துல வானதியா தமிழ்நதி வந்து மாறிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பொதுமக்கள் வந்து அவங்க மூணாவதா சொன்ன மாதிரி தொடர்ந்து அவங்களோட குற்றுயிரை காப்பாற்றுவதற்காக அகதிகளாக அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அகதிங்கிற சொல்ல எவ்வளோ அனாதையா இருக்குல்ல, ரொம்ப ஒரு வேற லெவல் வார்த்தை. அப்புறம் இந்த ஸ்ரீலங்கன் மக்களோட அவங்களோட மொழியை அவங்களோட கலாச்சாரத்தை ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் மூலியமாவும் பதிவு பண்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அகதிகளாக அலையும் போது கூட அவங்களுக்குள்ள அந்த சாதி மதம் ஏழை பணக்காரம் வித்தியாசங்கள் வந்து பதிவு பண்றாங்க. ஒரு அகதியா போவாங்க, ஒரு கோயில்ல போய் இருக்கும்போது ஒரு குடும்பம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு வந்து இன்னொரு குடும்பத்தை சொல்லுது. அப்போ அகதியா இருக்கும்போது கூட அந்த மாதிரியான விஷயங்கள் மாறப்பே படல. அப்புறம் அந்த ஒரு இராணுவத்தோட தொடர்ந்து ஆக்கிரமிப்பால கூரைகள் எல்லாம் குண்டுகளால் துளைக்கப்பட்ட வீட்டிலிருந்து நீலவானத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது பொத் பொத் என்று பல காலடி சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு கதவு தட்டப்படுற சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு வெடி சத்தம். அப்புறம் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களும் பிள்ளைகளும் பெருசா அழுகிற சத்தம். இவ்வளவுதான் டெய்லி நடக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஓடுற எண்ணம், இன்னைக்கு என் வீட்டு கதவை யாரும் தட்டிடக்கூடாது அப்படின்னு தான். அதுக்கப்புறம் இன்னொன்று, நாயெல்லாம் கூட அங்க அகதியாக தான் அலையுது. தொடர்ந்து யாராவது ஒரு கேரக்டர் பின்னாடி நாய் வந்து வர மாதிரியான இடங்கள்லாம் காமிச்சிருக்கு. அந்த மாதிரியான இடங்கள் இன்னும் சென்சிட்டிவா பட்டுச்சு. அப்ப அந்த கில்பர்ட்டோட ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்கள் தமிழினம் என்பதால் இங்கு வாழ உரிமை இல்லையாம், இந்த வாயில்லா ஜீவன்கள் எந்த இனம் எங்களுடனே இடம்பெயர்கின்றனவே அப்படின்னு சொல்லி அது ஓகே. அப்புறம் இவங்க ஹியூமர் ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா புவனேந்திரம் மாமா அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. அவங்க வந்து ரொம்ப ஒரு தேர்ந்த வாசிப்பாளர். அவர் 37 வயசுலேயே இறந்து போயிடுறாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மூளை நரம்புகள் பிசகி அவர் இறந்து போயிடுற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து தவத்தான் பரணியோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அவர் ரொம்ப வாசிச்சனால தானே இறந்து போனாரு, அதனாலதான் நான்லாம் வாசிக்கிறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஹியூமர் தொட்டு போகுது. அதுக்கப்புறம் அவங்களோட மொழியுமே ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு மொழி. அதுல நிறைய சோகங்களுக்குள்ள நம்மளை செலுத்துற ஒரு மொழி. அவர் சொன்ன மாதிரி இந்த உலகம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உடையது, ஒன்று வேணான்னு தூக்கி போட்டு அது மனுஷனை தான் தூக்கி போடணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அதுக்கப்புறம் வானதி இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் மன்னிக்கவும் மறக்கவும் நாங்கள் மகாத்மாக்கள் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் இது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வரியா பட்டது நாவல்ல. மனிதர்கள் பெயர்ந்து விட்ட ஊரில் தங்க நேர்ந்து விட்ட தெய்வங்களைப் போல நெருக்கதியானவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனையோ வரிகளை அவங்க பதிவு பண்றாங்க. அப்புறம் இன்னொன்று, எழுத்தாளர் சுயமா தனித்து எழுதுறது இல்லை, சொசைட்டி ரைட்ஸ் த்ரூ ஹிம். ஏன்னா ஒரு சமுதாயம் எழுத்தாளனின் வழியே தன்னைத்தானே தன் சூழ்நிலையை எழுது கொள்கிறது. அப்படிதான் தமிழ்நதி வந்து இலங்கை பத்தின அந்த 1980s விஷயங்களை வந்து பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் எத்னிக் கிளென்சிங், மாஸ் கில்லிங், ஃபைட் அகெயின்ஸ்ட் வாரிங் ஃபோர்ஸஸ் என்று 1000 வார்த்தைகளுக்குள்ள அடக்கி போனாலுமே அங்க இழந்தது ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டி, ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் தன்மை மொத்தமா குழி தோண்டி ஸ்ரீலங்காவே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தான் பட்டுச்சு. அதுக்கப்புறம் அருமை நாயகம் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன மாதிரி அவர் நாவல் முழுக்க ஒரு பார்வையாளனாக தான் வந்து போறாரு. அவர் வந்துட்டு ஒரு வித்தியாசமான கேரக்டராக தான் பட்டுச்சு. என்னன்னா இந்த இடம் ஒரு இடத்துல சொல்றாங்க,
அவர் எல்லா விஷயங்களுமே ரொம்ப வித்தியாசமாக தான் பண்ணுவார். அவர் வேற வேற வழிகளை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்பார். அப்போது அவர் சாராய கடைக்கு கூட இன்னைக்கு போன வழியில் இன்னொரு நாள் போகிறதில்ல அப்படின்னு ஒரு இடம் வரும். அதுக்கப்புறம் மீடியாஸ் பற்றி நிறைய குற்றம் வரும். ஏன்னா நேற்று கூட ஒரு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாமே விடுதலை புலிகளை எதிரியாக தான் பார்க்குறாங்க. சின்ன வயசுலேருந்து மீடியா வந்து ஆப்வியஸ்லி மீடியா வந்து நியூஸை கொடுக்கறது இல்லை, அவங்களோட வியூஸை தானே கொடுக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன கேரக்டர், அப்புறம் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பட்டுச்சு என்னென்னா, என்ன ஃபோட்டோ அவங்க வந்துட்டு முதல்ல வானதி வந்து காலேஜில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு பரணியை பார்க்க போகிறாங்க. பரணியை பார்க்க போகும்போது அந்த இயக்கத்தில் இருக்கிற நண்பர்களோட இவங்களும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா யூனிஃபார்ம் போட்டு கையில் அந்த பிஸ்டல் எல்லாம் ஏந்தி அவங்க புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு அங்கே பட்டவொடனே வானதி கொல்லப்படுவாரோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நாவல் வாங்கின உடனே அதோட கடைசி பக்கத்தை வாசிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நான் இந்த இதுக்கு நான் பட்ட பாடு அவ்வளோ இருந்தது. நான் கடைசியில் பரணியுமே இறந்துடுவாரு அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் ஏன்னா இன்னொரு எனக்குள்ளே இருந்த மனசு சொல்லிச்சு, நாவல் வந்துட்டு முற்று பெறவே இல்லை. ஏன்னா பரணியும் வானதியும் பிரிஞ்சு போயிடுறதோடையே நாவல் முடிஞ்சிடுது. ஆனால் அதுக்கப்புறம் இயக்கம் என்னாச்சு அப்படிங்கிற இது அவங்க ஃபுல்லாக எழுதலை. அப்படின்னா அந்த வானதி புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு இடத்துல இராணுவத்தால் அந்த புகைப்படம் கைப்பற்றப்படும். அதில் பரணியும் இருக்கிறாரு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நாவல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் கொல்லப்பட்டு இருக்கலாம், பல சித்திரவதைகளில் அனுபவித்து அவங்க இறந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் தோணுச்சு. இந்த புத்தகம் வாசித்து முடித்தோடனே ஒரு சில புத்தகங்களுக்கு தான் இது தோணும். அந்த மாதிரி இந்த புத்தகம்க்கு என்ன தோணுச்சுன்னா, எவ்ரி டைம் யூ ரைட் யூ ஆர் அட்வான்சிங். அதோட அர்த்தம் எவ்ரி டைம் யூ ரைட் யூ ஆர் அட்வான்சிங், எவ்ரி டைம் யூ ரீட் யூ ஆர் அட்வான்சிங். அந்த மாதிரி இந்த எழுதியாச்சு, விடுதலை போராட்டம் பற்றி எழுதியாச்சு, அதில் எந்த பிரச்சனைகளை எழுதியாச்சு, கண்டிப்பாக அட்வான்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி விடுதலை போராட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் எத்தனை சத்தியமோ அதே மாதிரி தமிழ்நதிக்கு குவிய வேண்டிய பாராட்டுகளும் அத்தனை சத்தியமாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. வாழ்த்துக்களும் நன்றியும்.